வணக்கம். மார்ச் 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி நிஃப்டி 0.7% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 49,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 42,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 7,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 22,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்காங்க 3,200 கோடி ரூபாய்க்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட், கம்பெனியுடைய தலைவர், குறிப்பாக சிஇஓ மற்றும் டெப்யூட்டி சிஇஓ அடுத்த சில மாதங்களில் அவங்க ராஜினாமா செய்து பதவி விலகுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ அண்மையில் சில அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அவங்களுடைய டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் சில தவறுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. உள்ளுக்குள்ளரில் அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் ஆர்பிஐ சிஇஓடைய பதவிக்காலம் 1 ஆண்டு தான் நீட்டிச்சிருக்கிறாங்க. பொதுவாக 3 ஆண்டுகள் நீட்டிப்பாங்க, ஆனால் 1 ஆண்டு தான் நீட்டிச்சிருக்கிறாங்க. இப்போ சில பத்திரிகையில் வந்த செய்தி என்னன்னா, கம்பெனியுடைய தலைவர் பதவி விலகுவார் அடுத்த சில மாதங்கள்னு. அதை முற்றிலும் மறுத்து இருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். எம்எஸ்எம்இ ஸ்டீல் கம்பெனிகள் அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இன்றது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு 12% வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வெளியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இம்போர்ட் டியூட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 12% செய்தி நாம் பார்த்துருந்தோம். இப்போ எம்எஸ்எம்இ கம்பெனிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா, அந்த 12% போடாதீங்கன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா உள்ளூரில் விலை அதிகரிக்கும், அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதனால் அது செய்யாதீங்கன்ற கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 27. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கோவா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. கோவாவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் பப்ளிக் சேஃப்டி மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மெசகன் டாக் ஷிப் பில்டர். அல்ட்ரா கேப் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பல ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு 10.23 கோடி ரூபாய். யார்கிட்டதுன்ற ஒரு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ரயில்வே, ஜெயின் இரிகேஷன், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஜிண்டால் கோக், ஜிண்டால் ஃபெரஸ், ஜிகே எனர்ஜி மார்க்கெட்டர்ஸ் கிட்ட கிடைத்த ஆர்டர்ஸ் இது. ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஒரு புது மைல்கல்ல நிறுவனம் எட்டியிருக்கு. அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 20,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த சில தகவல். பஜாஜ் ஆட்டோ அவங்களுக்கு ஒரு முக்கிய கஸ்டமராக இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோடைய வளர்ச்சி கம்பெனியோடைய வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய சிஎஃப்ஓ. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய பிரேக் பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி தென்படுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. பஜாஜ் ஆட்டோவை தவிர்த்து அவங்களுடைய கஸ்டமர் பேஸையும் அவங்க விரிவாக்கம் செய்வதற்கு கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். வேர்ல்பூல் இந்தியா கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மார்ச் 19ஆம் தேதி விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.4%லிருந்து 5.1% குறைச்சிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்பு அப்டேட் இருக்குது. 12,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்கன்றது இன்னும் அவங்க உறுதி செய்யலை. அது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் வழியாக இருக்கலாம், அல்லது டேர்ம் லோன்ஸ், நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க எல்என்டி. எஸ்எம்எல் இசுசு தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ ராஜினாமா செய்திருக்கிறாரு. சுமிட்டோமோ கார்பரேஷன் ஜப்பானில் அவங்களுடைய பதவி மாறுதுங்க, அங்கே பொசிஷன் மாறுது. அதோடைய விளைவாகத்தான் இந்த ராஜினாமாவை செய்திருப்பதாக எஸ்எம்எல் இசுசு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி மகாராஷ்டிராவில் அவங்களோட புது கிளையில் கமர்ஷியல் ஆப்ரேஷன் துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து. ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க அரசுக்கு பாக்கி தொகை வைத்திருக்கிறாங்க. 1,350 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்ன்ற தகவல் கொடுத்துருக்காங்க HOCL.
சுனிதா டூல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு டிஃபென்ஸ் சப்ளையர் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் பேர் சொல்லலை, அதோடைய மதிப்பும் அவங்க சொல்ல. மேஜர் ஆர்டர் தான் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி மேஜர் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 200 கோடியிலிருந்து 300 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். பாசார் ஸ்டைல் ரீட்டைல் புது கடையை திறந்திருக்கிறாங்க பீகார் மாநிலத்தில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 214 கடைகள் இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் அவங்களுக்கு 2800 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. க்ரீன் ஹைட்ரஜன் அமோனியா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலத்தை விற்பனை செய்கிறாங்க. 10 ஏக்கர் நிலத்தை காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு விற்பனை செய்கிறாங்க 559 கோடி ரூபாய்க்கு. நிர்மல் பேங்க் அவங்களுக்கு பிடித்த டிஃபென்ஸ் செக்டரை சார்ந்த ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது லாங் டேர்முக்கு அவங்க பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எர்த் மூவர்ஸ் BEML மற்றும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பெங்களூரில் நிலம் வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனி கிட்ட தான் இருக்கலாங்க, ஆனால் யார்கிட்ட இருந்து தெரில. பெங்களூரில் 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே அவங்களுடைய ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வர இருக்குது. இது வழியாக கம்பெனிக்கு 2500 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. IDBI பேங்க் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 8% அதிகரிச்சிருக்கு. 9 வாரங்கள் இதுதான் அதிக ஹையஸ்ட் லெவலில் இருந்துகிட்டு இருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, பிரைவேட்டைசேஷன் அடுத்த 3 மாதத்திற்குள்ளார முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசும் LICயும் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 61% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. இந்த பிரைவேட்டைசேஷனை அடுத்த 3 மாதத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் IDBI பேங்க் வெள்ளிக்கிழமை 8% அதிகரித்ததற்கு. PVR ஐநாக்ஸ் உடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த நாயனா பிஜிலி விற்பனை செய்திருக்கிறாங்க. மார்ச் 18 மற்றும் 19 தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 24.73% 24.67% குறைச்சிருக்கிறாங்க. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 27. ஷெல்டர் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. பெர்லின் இன்டர்நேஷனல் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $9,900. நசாரா டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நார்ஜஸ் பேங்க் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸை. 7.19 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ஒரு ஷேர்லேயே 969 ரூபாய்னு டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் ஆஷிகா கிரெடிட் கேபிட்டல் லிமிடெட் வந்து நசாரா டெக்னாலஜிஸுடைய 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதே விலைக்கு, அதாவது அந்த ஒரு ஷேருடைய விலை அதே விலை 969 ரூபாய்க்குன்னு அவங்களும் டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ICICI செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து புல்லிஷ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 520. யுரேகா இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு கிரெயின் ஸ்பேன் நியூட்ரியன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 12 கோடி ரூபாய். ஓலா எலக்ட்ரிக் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மகாராஷ்டிரா அரசு அவங்களுடைய RTO வழியாக அனைத்து கடைகளிலும் சோதனை நடத்த இருக்கிறாங்க. முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, சில கடைகளில் சில RTO வந்து சோதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் மாநிலங்கள்னு. இப்போ மகாராஷ்டிரா அரசு அனைத்து கடைகளிலும் இந்த சோதனை நடைபெறும், ஒரு வாரத்துக்குள்ளார நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 20 தேதியிலிருந்து 27 தேதி வரைக்கும் இந்த சோதனை நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். டாடா ஸ்டீலுக்கு எஸ் ரிசர்ச் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 145 ரூபாய் முன்னிருந்த டார்கெட் ப்ரைஸ், புது டார்கெட் ப்ரைஸ் 168. ஆதித்யா பிர்லா கேபிட்டலுடைய ஷேர் பிரைஸ் அடுத்த 3 ஆண்டில் இரட்டிப்பாகும்னு மெக்வேரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 260, கொடுத்துருக்கிற கால அளவு 12 மாதம். டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. 2024 பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் இடையே அந்த ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க செபி. அதற்கு பிறகு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய புரோக்கிங் ஆப்ரேஷன் சம்பந்தமாகத்தான் இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருக்கிறாங்க. கம்பெனி தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செபி என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ சரி செய்யப்பட்டுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. IDBI பேங்க் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 36 லட்சம் ரூபாய். ஃபெமா வயலேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வயலேஷன்னால 36 லட்சம் ரூபாய் அபராதம் RBI விதிச்சிருக்கிறாங்க IDBI பேங்க் மீதுன்ற தகவல் CNBC TV18 கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி 74% ஸ்டேக் வாங்குறாங்க. நுவான் ஷிப்யார்டில் 383 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்கிறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? வெல்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்குறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த 74% ஸ்டேக். பவர் மெக் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு BHEL கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில். அதோடைய மதிப்பு 579 கோடி ரூபாய். சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 28.
மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய எஸ்யூவி மற்றும் சிவியோடைய விலையை உயர்த்துறாங்க. 3% வரைக்கும் விலை உயர்த்துறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு. SMS ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்குது. ஹைதராபாத் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. மார்ச் 17 முதல் மார்ச் 21 வரைக்கும் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க SMS ஃபார்மா. வோடஃபோன் ஐடியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க அரசுடைய உதவி மறுபடியும் நாடுறாங்க. அவங்க அரசுக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூஸ் ஆகும் ஸ்பெக்ட்ரம் டியூஸ் ஆகும் கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் அடுத்த சில வாரங்களில் சில டியூஸ்லாம் வருது. கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இப்போ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா. அவங்க இப்போ அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, முன்ன செய்த அதே மாதிரி தான் செய்ய சொல்கிறாங்க. அதாவது இந்த பணத்திற்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர்ஸாக எடுத்துக்கோங்கன்றதை அவங்க மறுபடியும் கோரிக்கை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. முன்ன இந்த மாதிரி அரசு செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேக் உயர்ந்தது. 33% ஸ்டேக் ஆனது அரசுடையது வோடஃபோன் ஐடியாவில். அதுக்கப்புறம் வோடஃபோன் ஐடியா வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் பண்ணாங்க. வேறு சில ஷேர்ஸையும் விற்பனை செய்தாங்க. அதனால் அரசுடைய ஸ்டேக் வந்து டைல்யூட் ஆச்சு. 23% ஸ்டேக் கிட்டத்தட்ட இப்போ இருக்குது. இப்போ அரசு வந்து இந்த மீதம் இருக்கிற பணத்துக்கும் அவங்க ஷேர்ஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக் 23%லேருந்து 49% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. அமி ஆர்கானிக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை வேன்கார்ட் குரூப் வாங்கியிருக்கிறாங்க. 2.43 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 2,425 ரூபாய். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்லணும்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பாலு ஃபோர்ஜ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 175% வால்யூம் அதிகரிப்பு. டிபி ரியாலிட்டி 20% ஷேர் பிரைஸும் 900% வால்யூம் அதிகரிப்பு. SML இசுசு 15% ஷேர் பிரைஸும் 2,900% வால்யூம் அதிகரிப்பு. MRPL 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1,188% வால்யூம் அதிகரிப்பு. ஆலம்பிக் ஃபார்மா 14% ஷேர் பிரைஸ் 1,845% வால்யூம். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 337% வால்யூம் அதிகரித்தது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 13% ஷேர் பிரைஸும் 4,066% வால்யூம் அதிகரிப்பு. சுப்ரியா லைஃப் சயின்ஸ் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 117% வால்யூம் அதிகரிப்பு. VA டெக் வெபாக் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 288% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சலோனா காட்ஸ்பின் 7% சரிந்தது. 393% வால்யூம் அதிகரிப்பு. கிரீன்லேம்ப் இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சி. 1000% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 5% வீழ்ச்சி. 349% வால்யூம் அதிகரிப்பு. டிபிஓ டெக் 5% சரிந்தது. 930% அதிகரித்தது வால்யூம். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் 4% வீழ்ச்சி. 172% வால்யூம் அதிகரிப்பு. டீம் லீஸ் சர்வீசஸ் 4% வீழ்ச்சி. 133% வால்யூம் அதிகரிப்பு. கிரைசில் 4% வீழ்ச்சி. 1,500% வால்யூம். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் 4% சரிந்தது. 188% அதிகரித்தது வால்யூம். கேம்பஸ் 4% வீழ்ச்சி. 386% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.